சின்ஹோ கேங்ஷம்போ ஒரு பைத்தியக்காரன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அவன் ரொம்ப கடுப்பேத்துறான். எங்க தம் அடிக்க கூடாது, இன்டர்நெட் கேஃபே போலாம். இப்ப எதுக்கடா ஓவரா பேசுற? ஏய் ஒரு நிமிஷம். என்னவோ எப்படி இருந்தாலும் இது தோக்க போற கேம் தான். இன்சினரேட்டிங் ஃபெசிலிட்டி போலாம். அப்படியா? என்ன இடம் அது? மிஸ்டர் கேங், இன்னும் இங்கே தான் இருக்கியா? புக் கிளப்னால இங்க இருந்தேன். இதோ இப்ப கிளம்பிடுவேன். ரொம்ப நல்லது. உங்ககிட்ட ஒன்று நான் திரும்ப தரணும். மிஸ்டர் கேங், நேற்று சொல்லலான்னு இருந்தேன், ஆனால் இப்போ சொல்கிறேன். எனக்கு நீ ரொம்ப விலை மதிப்பில்லாத ஸ்டூடெண்ட். இப்போன்னு இல்லை, எப்போவுமே. உன்னோட கேள்விக்கு என்னோட பதில் இதுதான். தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பான பதில்னு நான் அழல. இதுதான் சரியான பதில்னு எனக்கு நல்லா தெரியும். கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் தப்பான பதிலை நீங்க சொல்ல மாட்டீங்களான்னு நான் நினைச்சேன். ஏன்னா எனக்கு வேற வழி இல்லை. இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க சீரியஸா பதில் சொன்னதுக்கு தேங்க்ஸ். அப்படின்னா இது நீங்களுமே சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம். நாம இப்ப போலாம். மிஸ்டர் கேங், மென்ஸ் பாத்ரூம்ல. ஸ்கூல்ல யாரு சிகரெட் பிடிக்கிறதுன்னு தெரியலையே. நீங்க ஓகே தானே? இந்த கேள்வி நான் கேட்கணும். ஒன்னும் ஆளல. யா, நெருப்பு மேல பற்ற போது வீட்டுக்கு போய் பாத்துக்கோ. இது வேலைக்கு ஆகாது. வா, வேற பக்கமா போலாம். செல்போனுங்க குடு, கால் பண்றேன். என்கிட்ட செல்போன் இல்லையே. என்ன? ஏன் ஏன் இல்ல? ஸ்கூல்ல எப்படி செல்போன் எடுத்துட்டு வர்றது? அப்புறம் பிளாக் மார்க் வந்துரும்ல. அப்ப நீ எப்படி இங்க இருந்து வெளியே போவ? இது நான் உங்களை கேட்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன இது? இது ஏன் வேலை செய்யல? தீ பிடிச்சதால ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கும். இது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. எந்த ஃப்ளோர் இது? 3வது மாடி.
அநேகமா இது வேலை செய்யாதுல்ல? ஆஹா, எப்படி போறது? உன்னோட பேரண்ட்ஸ் கவலைப்படுவாங்களே. அவங்க வெளியே போயிருக்காங்க. வீட்டுக்கு வர 2 நாள் ஆகும். எனக்கு முதுகு வலிக்கும். டெஸ்க்லேயே தூங்கணுமா? அது நீ எப்பவுமே இப்படிதான் பேசுவியா? என்ன? கடவுளே, நீ இப்படி இருக்க கூடாது. இந்த உலகம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல டூல் பாக்ஸ் எங்கன்னு தேடணும். அதுவும் இந்த மாதிரி இடத்துல ஒரு ஆளோட இருக்க. ஒரு சுத்தியல் எடுத்து கையில வச்சிருக்கணும். 3 மீட்டராச்சும் தள்ளி இருக்கணும். வேற என்ன? இதையாவது கையில வச்சுக்கோ. எதுக்கு இதெல்லாம் வச்சுக்கணும்? அப்புறம் நான் ஒரு பொம்பளை இல்ல, ஸ்டூடெண்ட் தான். என்ன வேணா இருக்கட்டுமே. எதிர்காலத்துல இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? அப்படி எதிர்காலத்துல ஒண்ணும் நடக்காது, புரியுதா? பதில் சொல்லு. சரி. என்ன இருந்தாலும் இன்னைக்கு பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. நீ இங்கே தூங்கு, நான் வெளியே போய் தூங்குறேன். ஒரு நிமிஷம். இந்த இடத்துல நான் தனியா தூங்கணுமா? மிஸ்டர் கேங், தூங்கிட்டீங்களா? இல்ல. அப்போ உங்களோட முதல் காதலை பத்தி சொல்றீங்களா? ஹைஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல படிச்சோம். அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பவும் அதே மாதிரி தான். அப்பா அவங்களுக்கு? அப்படின்னா அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குமா? அந்த கேள்விக்கு பதில் சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். இது எப்படி சொல்றது? அவளுக்கு என்ன பிடிச்சதுன்னு சொல்லவா இல்ல பிடிச்சிருக்குன்னு சொல்லவா? அவங்க பேர் என்ன? உங்களோட முதல் காதல்? அத மட்டும் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. அது ஏன்? அப்புறமா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் அவங்க என்ன வேலை பார்க்கறாங்க? டாக்டர். அழகா இருப்பாங்களா? ரொம்பவே. முதல் காதல நீங்க ஏன் இவ்ளோ பக்காவா தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என்னால சண்டை கூட போட முடியல. சரி, அது இருக்கட்டும். முதல் காதல் எப்பவும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இருந்து நான் ஒரு விஷயம் வேண்டிக்க போறேன். உங்களோட முதல் காதல் வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும். ஏய் ஜீசு, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? மிஸ்டர் கேங், நான் இதுக்கு மேல உங்களை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன். மனசு உடைஞ்சதால இந்த மாதிரி கிஃப்ட் கிடைச்சிருக்கு. மனசு உடைஞ்சதுக்கு கிஃப்டா? எப்பவுமே உங்க முதல் காதல் உங்ககிட்ட இருக்கும்போது ஒரு விஷயத்த நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். அந்த ஒருத்தர் கூட தனியா ஒரு நாளாவது வாழ்நாள்ல இருந்துட மாட்டோமானுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும், சந்தோஷமா சிரிச்சுக்கணும். அது ஒரு நாளா இருந்தா கூட பரவாயில்ல. இதுக்கு மேல பெருசா எதுவும் வேண்டாம், இதுவே போதும். என்னோட ஆசை இப்போ நிறைவேறிடுச்சு. அதனால இப்போ இருந்து கண்டிப்பா நான் உங்களை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன். தேங்க்யூ புரிஞ்சுக்கிட்டதுக்கு. சரி, உன்னை சுத்தி பாத்தியா? நீ என்னை பத்தி யோசிக்கிற இந்த விஷயத்த உன்னை பத்தி வேற யாராச்சும் யோசிப்பாங்க. ஒரு நாள் இல்ல, அரை நாள் இல்ல, 1 மணி நேரம் உன் கூட அவங்க இருக்க ஆசைப்படுவாங்க. அப்படி யாரு இருக்கா? அப்படி ஒருத்தன் இருக்கான். உன்னை இப்பவும் பிடிக்கும். இப்பத்துல இருந்து 10 வருஷம் ஆனாலும் பிடிக்கும். புரியுதா?
어떻게 내가 보낼 수 있어 사랑은 아무리 참으려고 해도 참을 수 없나 봐 너를 바라보며 꽉 안고 싶어 날 떠나가지 못하도록 그냥 நல்லா இருந்திருக்கும் இப்ப இது நடக்கலன்னா ஆனா வேற நிலைமையில வேற சமயத்தில் நடந்திருக்கலாம் உன்னோட ப்ரொபோசல் 아무리 아프고 நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் 참을 수 있나 봐 너를 위해서 울지 않을게 또 다른 세상이 있다면 다시 사랑하자 우리 என்ன இது கேங்ஷன் மூவ் மிஸ்டர் கேங் உள்ள நீங்க இருக்கீங்களா? ஆமா என்ன உள்ள வச்சு பூட்டிட்டாங்க வெளியே உனக்கு ஒரு சுவிட்ச் தெரியுதான்னு பாரு ஒரு நிமிஷம். அப்படின்னா அப்படின்னா இங்க எமர்ஜென்சி டோர் இருக்கா? இங்க என்ன பண்றீங்க? அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்க நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? மிஸ்டர் கேங், நீங்க 2 பேரும் நேத்து நைட்டு ஒண்ணா இருந்தீங்களா? ஜீசு கூட? இல்ல, நான் தனியா தான் இருந்தேன். இங்க பூட்டி இருந்தது, நான் அதனால உள்ள தனியா மட்டும்தான் இருந்தேன். புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதா கேங்ஷன்வோ? முதல்ல இங்க இருந்து போலாம். இது எப்படி நடந்ததுன்னு நான் சொல்றேன். தேவையில்லை, எந்த காரணமும் தேவையில்லை. இவ்வளோ காலையில் இதை பற்றி பேசுறதுக்கு தான் வர சொன்னீங்களா? செருப்பு மட்டும் தானே வருமா? எந்த பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் பண்ணுறதை பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் சொல்ல வந்தது. ஷின்வு, கதவை நீதான் திறந்து விட்டியா? பசிக்கலனாலும் சாப்பிடு. நைட்டு கூட சரியா தூங்கல. நைட்டு வரைக்கும் தாக்கு பிடிக்கணும்ல, ஒழுங்கா சாப்பிடு. சரி. ஷின்வு எதுக்காக அந்த கொஷன்ஜின்கோட சண்டை போட்டான்? அவனுக்கு முகத்தில் அடிபட்டிருக்கு போல. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன்.
இந்தா. என்ன இது? என்னன்னு நினைக்கிற? மறந்துதான். பரவாயில்ல. விட்டா காயம் வெளியே தெரியும். நேத்தும் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதுவும் மொத்த நைட்டும். வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் கதவை லாக் பண்ணதால ஓடக்கூட முடியல. ஏய், இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் பேச. வேற யார்கிட்ட இதெல்லாம் பேசுறது? நீ பத்திரமா இருந்துக்கோ. உன்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ராத்திரி அவர் உன்னை வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா மற்றவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. எனக்கு புரியல. ஒரு டீச்சரும் அவரை பிடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஸ்கூல்ல நைட்டு முழுக்க இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னா யாருக்கு அசிங்கம்? ஹே கங்ஷனு, உனக்கு விஷயம் அப்படி இல்லைன்னு தெரியும் தானே? எனக்கு தெரிஞ்சது இப்ப முக்கியம் இல்லை. எந்த முட்டாள் இதை பண்ணது? ஸ்கூல்ல சிகரெட் பயன்படுத்தி ஃபயர் ஆயிருக்கு. மொத்த ஸ்கூலையும் கொளுத்திட வேண்டியதானே? ஆ, யாரு சொல்ல மாட்டீங்களா? சொல்லாதீங்க சொல்லாதீங்க. இதை வச்சு சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன். ஆ, எழுந்துருங்க. இதை பண்ணது யாரா இருந்தாலும் கவனமா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நீங்க முன்னாடி வரலன்னா அப்பாலஜி லெட்டர்லாம் இல்ல. ஆ, நேரா போலீஸ் தான். யாரு தான் இப்படி பண்ணியிருப்பா? கன்ஷின்வோ, நம்ம பேசலாமா? என்ன என்கிட்ட பேசணும் சொல்லு. அன்னைக்கு நான் தான் பாத்ரூமில் ஸ்மோக் பண்ணேன். கண்டிப்பா தீ பிடிக்கும்னு நினைக்கல. சிகரெட்டை குப்பையில தான் தூக்கி போட்டேன். ஆனால் நல்ல வேலை ஒன்றும் பெருசாக ஆகலை. டீனி இவ்வளோ நேரம் கேட்டார்ல, அவர்கிட்ட போய் சொல்லு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை மன்னிச்சிரு. ஆனால் இதை நீ தான் பண்ணன்னு ஒத்துக்க போற. என்ன நீ மன்னிச்சிரு. நீ குலைக்கிறத கேட்கறதுல எனக்கு நேரமே இல்லை. அப்படி உனக்கு போர் அடிச்சா நீ எதை நல்லா பண்ணுவியோ அதை பண்ண. தூங்குறத சொன்ன. அப்படியா? இதை பார்த்ததுக்கு அப்புறமாவும் நீ இதை சொல்லுவியா? உனக்கு ஹான்ஜி சூவை பிடிச்சிருக்குல்ல? கேன்ஷன்வோ, ஆஃபீஸ் ரூமுக்கு நீ எதுக்காக போற? இப்பெல்லாம் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அப்படின்னா இந்த சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டாம், அப்படிதானே? என்னாச்சு கேன்ஷன்வோ? என்னது பைத்தியமானி? அது நான் தான். எது? பாத்ரூமில் அன்னைக்கு நான் தான் ஸ்மோக் பண்ணியிருந்தேன். அதான் சொன்னேன். இவன் என்ன சொல்றான்? கைஸ், கேன்ஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நீ என்ன என்னாச்சு? அது அவன் தான் பாத்ரூம்ல ஸ்மோக் பண்ணன்னு ஒத்துக்கிட்டான். என்னடா சொல்ற? அவன் தான் ஸ்மோக் பண்ணவே மாட்டானே. அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அது டீன் கிட்ட போய் அவனே அவன் வாயில ஒத்துக்கிறான். இப்போ அவன் எங்க இருக்கான்? ஆபீஸ் ரூம்ல இருக்கான். 14 15. நல்ல வேளை நீ வந்த. இவனாலதான் இப்ப நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்காம நீ இதை பண்ணிருக்கல. உனக்கு என்ன பைத்தியமா? இதனால எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? 16. எழுந்துருஷன்வோ. மிஸ்டர் காங், இதை நான் பாத்துக்கிறேன். நீங்க டீல் பண்ண வேண்டாம். ஸ்மோக் பண்ண நிஜமாவே இதை நீ தான் பண்ணியா? சொல்லு, நிஜமா நீ தான் இது பண்ணனா என் முன்னாடி ஸ்மோக் பண்ணி காட்டு. சொல்றல, எந்திரி. அம்மா. டீச்சர், இது உண்மைதானா? என் பையன் நிஜமாவே ஸ்மோக் பண்ணானா? ஸ்கூல்ல ஸ்மோக் பண்ணானா? அதனால தீப்பிடிச்சதா? ஆமா. இது உண்மையா? நீ தான் இதை பண்ணியா? ஆமா, நான் தான். எதுக்காக இப்படி பண்ண? எப்படி உன்னால இதை பண்ண முடிஞ்சது? இப்படி பண்ணாதீங்க மேம், அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்க
உங்க அப்பா இறந்தது ஞாபகம் இருக்குல்ல? உன்னை நான் இப்படியா வளர்த்தேன்? ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்க. உன்னை ஒழுங்கா வளர்க்கறதுக்காக மட்டும்தான். ஏன் இப்படி பண்ண? பொறுமையா இருங்க ப்ளீஸ். மேம் அப்படி பண்ணாதீங்க. ஷின்வு அதை பண்ணல. எனக்கு தெரியும் அவனுக்கு அந்த பழக்கமே இல்லை. என் பையன் அந்த மாதிரி பண்ணலையா? கவலைப்படாதீங்க மேம், அவன் பண்ணல. ப்ளீஸ் நீங்க வீட்டுக்கு போங்க, எல்லாமே சரியாயிடும். கேங் ஷின்வு அப்படி பண்ணலன்னா வேற யார் பண்ணிருப்பா? பதில் சொல்லாம போறான். உங்களுக்கு இது எப்படி தெரியும்? நிஜமாவே நீ பைத்தியக்காரன் தான். இந்த வாட்டியாவது வித்தியாசமான ஒரு முடிவு எடுப்பேன்னு நினைச்சேன். உனக்கு ஆன்ஜிசு பிடிக்கும்ல? இதை நான் ஆன்ஜிசு கிட்ட கொடுத்துறவா? இல்லைனா நீ தப்ப ஒத்துக்கிறியா? ஆஃபீஸ் ரூம் போறியா? பதினெட்டு வயசுல நான் கோழையா இருந்தேன். ஒரு செருப்புக்கு என்ன மரியாதை இருந்துச்சோ அந்த மரியாதை தான் எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா ஜீசு கிட்ட என் ஃபீலிங்ஸ் சொல்ல எனக்கு தைரியம் இல்லாம இருந்துச்சு. உங்க அப்பா இறந்துட்டாருன்னு உனக்கு ஞாபகம் இல்லாம போயிடுச்சா? ஆனா எனக்கு அப்ப தெரியாது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அம்மாவும் ஜீசுவும் என்னை விட்டுட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது. அம்மா அதான் கடைசின்னு எனக்கு தெரியாம போச்சு. என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட இதுக்கு மேல நான் எப்ப சொல்லுவேன்? இது எல்லாமே என் தப்புதான். நீ ஜீசுக்கு என்ன பிடிக்குன்றதுனால மட்டும் ஃபீலிங்ஸை மறைக்கல. கோழை ஆகிறது உனக்கு ரொம்ப சுலபமான விஷயம். அப்ப நான் என்ன நினைச்சேன், நீ பின்னாடி ஒளிஞ்சிக்காம ரொம்ப தைரியமா இருப்பேன்னு. கண்டிப்பா நீ ஒரு நல்ல மனுஷனாவும் தைரியசாலியாவும் இருப்பேன்னு நான் நினைச்சேன். உனக்கு இன்னும் புரியல. கிளாஸை கட்டடிக்கல, கிளாஸுக்கு தான் போயிருப்பேன். எங்கே போகிறதுன்னு நீங்கள் சொல்லலையே. டீச்சர்ஸ் பேசுகிறத கேட்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்ப கண்டபடி பேசாதான், நான் சொல்றத கேளு. நீன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல. பாத்ரூம்ல ஸ்மோக் பண்ணது நீதான். அது கேங் ஷின்வோ இல்ல. இன்சினரேஷன் ஃபெசிலிட்டியில் அவன் தூக்கி போட்ட கிஃப்டை நீ எடுத்து வச்சு பயம்படுத்திருக்க. என்ன மன்னிச்சிருங்க, இதுக்காக உங்களுக்கு நல்ல ஸ்கோர் கொடுக்க முடியாது. என்ன? அந்த கிஃப்டை எடுத்தது என்னவோ நான் தான். ஆனால் அதை வச்சு நான் பிளாக்மெயில் பண்ணல. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஹே, கேங் ஷின்வுவை இப்போ என்ன பண்ணுவாங்க? டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்க. சும்மா ஸ்மோக் பண்ணதுனால வந்த பிரச்சனை இல்ல இது பெரிய பிரச்சனை. அப்ப தெரியாம தானே தீ பிடிச்சது, அதுல என்ன? அது எப்படி நடந்ததுன்றதெல்லாம் முக்கியம் இல்ல. பிரச்சனைனா அதை தானே முதல்ல பாப்பாங்க. இது வேணும்னே பண்ண விஷயம் கிடையாது. நான் உன்கிட்ட என்ன எக்ஸ்பிளனேஷன் கேட்டுட்டு இருக்கேன். 2 பேரும் நிறுத்துறீங்களா? எங்க அம்மா அப்பா கூட இந்த மாதிரி தான் சண்டை போடுவாங்க. கல்யாணம் பண்ணவங்களோட நீங்க மோசமா இருக்கீங்க. ஜீசு எங்க போற? அப்புறம் ஏன் கேங் ஷின்வோ இதெல்லாம் உனக்காக பண்றான்? அவன் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கான்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? இப்போ என்ன, சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். போய் அதை பார்க்குறேன். ரொம்ப ரூடா நடந்துக்காத. அநேகமா இப்ப நீ எடுத்த தவறான முடிவுக்கு அப்புறமா ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும் தம்பி. சில பேருக்கு நிஜமாவே புரியல. எதிர்காலம் எப்பவுமே எல்லாத்தையும் நம்ம இஷ்டத்துக்கே நடத்தி வச்சிடாது. மாற்ற முடிகிற ஒரே விஷயம் எதிர்காலம் கிடையாது, நிகழ்காலம். நான் இங்க வந்ததுக்கு காரணமே கேங் ஷின்வோக்கு மட்டும் இல்லை, உனக்காகவும் தான். நீ எந்த விஷயத்தை எப்ப பண்ண, எந்த நேரத்துல பண்ண, எந்த தேதின்னு கூட எனக்கு தெரியும். புரியுதா? நீ
தெளிவாகவும் ஒழுங்காகவும் வாழ்ந்துக்கோ. அதனால ஒழுங்கா போய் உண்மையை ஒத்துக்கோ. ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு நீ என்ன பண்ணணும் எல்லா உண்மையை ஒத்துக்கோ. அப்படி என்ன சொல்ல வர? நீ தான் இதை பண்ணிருக்கியா? ஆமா, நீயே செஞ்சன்னு நீயே ஒத்துக்கிற. ஆனா மிஸ்டர் கேங் அடம் பிடிக்கிறாரு. பைத்தியம் பிடிக்குது. என்னதான் நடந்துட்டு இருக்கு? சார், நேத்து ஷின்வோ ஸ்மோக் பண்ணல. நீ என்ன இங்க பண்ற? சரி, நீ என்ன சொல்லணும் சொல்லு. நேத்து ஷின்வோ ஸ்கூல் விட்டு போனதை நானே பார்த்தேன். நேரம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் லைப்ரரி அப்பதான் மூடினேன். ஷின்வோ கிளம்பி போனதுக்கு அப்புறமா தான் ஃபயர் அலாரம் கூட அடிச்சது. அதனால தான் சொல்றேன். ஃபயர் ஸ்டேஷன் கிட்ட கேட்டேன். சிகரெட்ல இருந்து ஃபயர் வர்றதுக்கான நேரம் எவ்வளவு இருக்கும்னா 12 நிமிஷம்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் இரு. ஃபயர் அலாரம் எப்போ அடிச்சதுன்னு உனக்கு தெரியுமா? மிஸ்டர் கேங் மட்டும் தானே அந்த நேரத்தில் இருந்தாரு. அது ஹான்ஜிசு, நேத்து நைட்டு உள்ள மாட்டிக்கிட்டது மிஸ்டர் கேங் கூட. அப்படி நீ என் கூட இருந்திருந்தா எனக்கு போராச்சு அடிக்காம இருந்திருக்குமே இல்ல? விட்னஸை பார்த்துட்டு இருக்கும்போது நான் தான் அவகிட்ட ஃபயர் அலாம் அடிச்ச டைம் சொன்னேன். தேங்க்யூ ஷெர்லாக், சரியா சொன்னேன். கேங் ஷின்வோ அதை பண்ணல. அப்போ நேற்று நைட்டு பேயா இந்த வேலையை பண்ணுச்சு சொல்லு. அட கடவுளே. சரி இருக்கட்டும், டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட் வரும்ல, அப்ப பாத்துக்கிறேன். அது ஒரு வரைக்கும் நிமிஷம். என்ன? காய்ஸ், என்ன இது? இந்த பையன் இவ்வளவு தூரம் ஸ்மோக் பண்ணிருக்கான். இங்க பாருங்க. ஐயோ, மிஸ்டர் கேங். அச்சச்சோ, இதுல இருந்து எப்படி நீங்க இந்த டிஎன்ஏ எல்லாம் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியலையே. ஓ, இது வேலைக்காகாது. எவ்வளவு நேரமா கிளாஸுக்கு போகாம இருக்கீங்க? போங்க கிளாஸுக்கு எல்லாம். இதெல்லாம் பத்திரமா பார்க்க முடியாத உன்னால? மன்னிச்சிருங்க சார். இதை என்கிட்ட கொடு. நான் தனியா போய்க்கிறேன். அப்படியா? அப்போ போக முடியுதா? எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக இவ்ளோ அடி வாங்கின? முதல்ல எதுக்கு போய் சொன்ன? ஏன் இப்படி பண்ண நீ? உனக்கு ஹான்ஜிசுவை பிடிச்சிருக்குல்ல? ஆமா, பிடிக்கும். அதுக்கு என்ன இப்போ? இல்ல, ஒன்றும் இல்லை. காலையில் படிக்கட்டுக்கிட்ட நானும் தான் இருந்தேன். ஒரு இளமையான டீச்சரும் ஒரு 18 வயசு ஸ்டூடெண்ட்டும் மொத்த நைட்டு ஒன்றா இருந்திருக்காங்கல்ல. என்னதான் எமர்ஜென்சி டோர் அங்கே இருந்தாலும் இதெல்லாம் கற்பனைக்கு மீறி யோசிக்கிற விஷயமா இருக்குல்ல. அது மட்டும் இல்லை, ஸ்கூல்லேயே இது நடந்திருக்கு. நீ உனக்கு என்ன வேணும்? ஹான்ஜிசுக்கும் டீச்சருக்கும் நடுவில் என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சது என்னோடய முடியட்டுமா, இல்லை மொத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த விஷயம் தெரியணுமா? அதனால மறுபடியும் எனக்காக இதை பண்ணு. ஹே, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் இருக்கு. கொஞ்சம் அடி வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன். ஒன்னும் ஆகலையே. உன்னை பாத்தியா? ஒவ்வொரு வாட்டி நான் பழச மாற்றணும்னு கஷ்டப்படும் போதெல்லாம் மாறாத நிலைமைகள் நிறைய வருது. கஷ்டமா இருக்கு. என்னவா இருந்தாலும் உணர்றதுக்கு முன்னாடியே மாறின விஷயம் வேற யாரும் இல்லை. இதோ இவன் தான். அது சரி, நீ இதுக்காக இப்படி பண்ண? என்ன? டீனி கிட்ட எதுக்காக வந்த? நேற்று நைட்டு ஸ்கூல்ல இருந்தான்னு எதுக்காக சொல்ல வந்த? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சா தப்பாயிடும்னு. அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. என்னால சும்மா உட்காந்து உன்னை பார்க்க முடியல. எஜுகேஷன் ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணணும். உண்மை என்னன்னு தெரியாம இந்த அடி அடிப்பாங்களாமா? ரிப்போர்ட் பண்ணா போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மள ஸ்கூலை விட்டே வெளியே துரத்திடுவாங்க, அவ்வளவுதான். எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா ஷின்வன் ஏன் அந்த கொஷன்ஜன் கிட்ட சண்டை போட்டான்? அவன் முகத்துல அடிபட்டிருக்கு. ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். ஒருத்தருக்கு இன்னொருத்தரோட ஃபீலிங்ஸ் தெரியாது.
இன்னொருத்தருக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ் தெரியாது. ரெசிக்னேஷன் லெட்டர் எதுக்காக? ஏதாவது பிரச்சனையா? அது இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிளாஸ்ன்னு இருந்தால் கிளாஸ் டீச்சர் தேவை தானே? இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. என் கிளாஸை பார்த்துக்கோ, உனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம். எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? மறுபடியும் பார்க்காத மாதிரி பேசுற. அதை பற்றிலாம் நீ கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக நம்ம மறுபடியும் சந்திப்போம். இதுக்கு பேர் என்னவா இருக்கும்? இந்த பேக்ரவுண்டுக்கும் அந்த ஆளுக்கும் பொருந்தவே இல்லையே. ஒற்றுமை இல்லையா? ஏன் அவர் இங்க இருக்கணும்? இந்த டீச்சர் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சதா அன்னைக்கு சொன்னாரு. அவர் அசிங்கமா இருந்த போட்டோ எடுத்து இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட காமிச்சாகணும். ஆக்சுவலாக நான் எதை பண்ணுறேன்? இங்கிலீஷ் டீச்சருக்கு யாரை பிடிச்சா எனக்கு என்ன வந்தது? நான் எதை பற்றி கவலைப்படுறேன்? சாப்பிடுங்க. ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிட்றோம். ஹே காய்ஸ், நல்லா சாப்பிடுங்க. கொஞ்சம் கூட இவருக்கு அறிவே இல்லை. இப்படி உட்காந்தா நம்ம நிம்மதியா சாப்பிட முடியுமா? சாப்பிடு. கேங்ஷினோவும் ஹாஞ்சிசோவும் எங்க? அவங்க சாப்பிட வரலையா? நூடுல்ஸ் சாப்பிடணும் கேஃபிடேரியாக்கு போனாங்க. ஓ, அப்படியா? அதெல்லாம் இருக்கட்டும். அவங்க 2 பேரும் இப்பெல்லாம் ரொம்ப ஒண்ணா சுத்துறாங்கல்ல? உண்மைதான், எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. சரி, உங்க 2 பேரையும் பார்த்தா தான் சந்தேகமா இருக்கு. நீங்க 2 பேரும் வெளியே போறீங்கல்ல? என்ன விட்டு வெளியே போறீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த நேரம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அட, என்னதான்ப்பா பிரச்சனை உங்களுக்கு எல்லாம்? டேட் பண்ணக்கூடாது ஸ்ட்ரிக்டா இருக்கிற டீச்சர்லாம் கிடையாது நான், சரியா? நான் இதை ஒத்துக்க மாட்டேன். ஷின்புவும் நானும் டேட் பண்ற மாதிரி இது இல்ல. இது மொத்தமா வேற மாதிரி இருக்கு. மூடு. எனக்கும் உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உங்களை மாதிரியே தான் ஹை ஸ்கூல்ல டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க முடிவு என்னன்னா, காலேஜ் படிக்கும் போதே குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இருந்தாலும் சரி, வாழ்க்கைய நல்லபடியா ஆரம்பிச்சிட்டாங்க. கனவுகள், இளமை, அந்த மாதிரி. எதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி எங்க கிட்ட சொல்றீங்க? ஸ்கூல் படிக்கும் போதே இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. இதுக்கு மேல எனக்கு சாப்பாடு இறங்காது. என் வயிறு வலிக்குது. அப்புறம் எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுறோம்ப்பா. டீன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். ஏன்? எல்லாம் உங்க இங்கிலீஷ் டீச்சரோட நல்லதுக்காக தான். சீக்கிரம் பண்ணு, அதெல்லாம் நீ நல்லா பண்ணுவ. டீனுக்கு இங்கிலீஷ் டீச்சரை பிடிச்சிருக்கா? கொஞ்சம் கூட அறிவே இல்லாதனா இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு இருக்கேன். ஸோ நல்லா சாப்பிடுங்க எல்லாரும். 2 பேரும் சண்டை போட்டா உடனே சமாதானம் ஆயிடணும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி உங்க கஷ்டத்தெல்லாம் கொட்டக்கூடாது. முக்கியமா கேன்டீன் போக்கிட்ட. புரியுதா? நல்லா சாப்பிடுங்க. அவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? அதானே, நாம டேட் பண்ண ஆரம்பிச்சு 24 hours தானே ஆச்சு. நல்லா சாப்பிடு. நீயும் தான். எவிடன்ஸ் அழிஞ்சு போச்சு. உன் டீச்சருக்கு தான் தேங்க் பண்ணணும். அதனால இதுல எதுவும் பெரிய ஸ்டெப் எடுக்க வேணான்னு விட்டுட்டேன். எதுக்கு போய் சொன்ன? இதுவும் ஸ்கூல்ல தப்பு தான். பெரிய தண்டனைக்கு போலன்னு சந்தோஷப்படு. டீச்சர் ஸ்டூடெண்ட் 2 பேரும் ஒரே பேர்ல இருந்தா கடுப்பேத்துவாங்க போலியே.
ஏய் விளையாடலாமா? பேட்டில் அடி வாங்கினதை நீங்கள் பார்க்கலையா? வீல் சேர் தான் இன்னும் யூஸ் பண்ணலை. அரை நாளே நீ இந்நேரத்துக்குலாம் சரியா இருக்கணுமே. உன் வயசில் நானும் அப்படி தான் இருந்தேன். நீங்கள் வேற நான் வேற. தேங்க்ஸ், ஆனால் தேங்க்ஸ் இல்லை. இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இன்னைக்கு அப்புறமா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவுமே போட்டியா இருக்கக்கூடாது. தொடங்க. தொடங்கணுமா? ஏன் இப்படி பண்றாரு? அப்படிதான். கோல். அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அடிப்பட்ட இடத்துல நீங்க அடிச்சிட்டீங்க தெரியுமா? எப்படி நீ அப்படி சொல்லலாம்? நீ கூட தான் என்ன தள்ளி விட்ட, கிள்ளி விட்ட. நீங்க தான் என்ன இப்படி அடிச்சீங்க தெரியுமா? நீங்க போய் சொல்றீங்க. பாத்துட்டியா? ஆமா, எனக்கு முடியல. உங்களுக்கு எனக்கு செட்டே ஆகாது. ஏய், எனக்கும் அதுதான் தோணுச்சு. கேன்ஷன் ஏன் இப்படி பண்ண? என்ன? எதுக்கு அவன் பழைய நீ ஏத்துக்கிட்ட? உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? கேள்வியை கேட்டது நான், பதில் மட்டும் சொல்லு. ஏன் இப்படி பண்ண? எதுக்காகன்னு சொல்லு. அது இப்படி பண்ணலன்னா வருத்தப்படுவேன் தான். நீங்க தானே எப்பவுமோ வருத்தப்படுறது அது இதுன்னு பேசுவீங்க. ஒருவேளை நான் பிரெயின் வாஷ் ஆயிட்டனோ? உனக்கு ஒரு தெரியுமா, நீ என்னை விட ஒரு பெட்டர் பர்சன் ஒரு வகையா பார்த்தா. ரொம்ப புகழ்ற மாதிரி தான் இருக்கும். சொல்லப்போனா உங்களை மாதிரி டீச்சரே இல்லை. என்ன? ஏன்டா அப்படிலாம் சொல்ற? சரி, நீங்க எங்கேயாவது போறீங்களா? இன்னைக்கு தான் வேலையை ரிசைன் பண்ண. நாளையிலேருந்து உங்கள் இங்கிலீஷ் டீச்சர் கிளாஸை பார்த்துப்பாங்க. என்ன என்ன என் தொல்லை ஒழிஞ்சதுன்னு சந்தோஷமா? நாளையிலேருந்து நிஜமாவே வரமாட்டீங்களா? வரமாட்டேன். உன் இஷ்டப்படி உன் கண் முன்னாடியே வந்து நான் நிற்க மாட்டேன். அப்போ ஜிசு, அவளை நீங்க போகிறதுக்கு முன்னாடி பார்க்கலையா? நீ ஒரு முட்டாள். ஜீசு உனக்கு பிடிச்ச பொண்ணு, அவளுக்கு தான் என்னையே பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன போய் பார்க்க சொல்ற? நீ என்னதான் எதிர்பார்க்குற? போய் இன்னொரு வாட்டி முயற்சி பண்ண. இந்தா, இது ப்ரப்போஸ் பண்ண. இதை நம்பி இன்னொரு வாட்டி போய் பண்ணு. டீச்சரை விட பெட்டரான ஸ்டூடெண்ட் தான் நீ. என்ன மாதிரியே உன் ஃபர்ஸ்ட் லவ் நீ விட்டுறாத, சரியா? இத போட்டுட்டு தூங்க. அந்த டீச்சர் இல்லைன்னா உன் நிலைமை என்ன இருக்கும்னு யோசிச்சு பாரு. எப்படி பண்ண மாட்டீங்கன்னு கேட்க மாட்டீங்கல்ல? நான் ஏன் அப்படி பண்ணேன்னு சொன்னேன்னு அநேகமா உனக்கு நல்ல காரணங்கள் இருக்கும். நல்லா படிச்சு ரேங்க் வாங்க மாட்டேங்கிறா, பிரச்சனைல மட்டும் கரெக்டா மாட்டிக்கிறா. என்ன இருந்தாலும் மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. புரியுதா உனக்கு? என்ன இது? எந்த பொண்ணுக்கு வாங்கல? இது உங்களுக்காக தான்மா, உங்களுக்காக தான். அப்புறம் எதுக்கு என்கிட்ட இருந்து இதை வாங்குற நீ? சைஸ் சரியா இருக்கான்னு பாக்குறேன். இது வந்துடுறேன். நைட் எங்க போற? அம்மா,
என்ன மன்னிச்சிருங்க. ஸ்க்ரீன் உடைச்சிருச்சு. ஷின்வு, இங்க என்ன பண்ற? என்னாச்சு? ஓடி வந்த. இப்ப பஸ் இல்ல. உனக்கு அடிபட்டிருக்கு. இவ்வளவு தூரமா ஓடி வந்த? அது மிஸ்டர் கேங் ரிசைன் பண்ணிட்டாரு. காலையில கிளம்பிடு வரான். அதான் நீ அவரை பார்க்கணும்னு சொல்ல வந்த. என்ன யாருன்னு பாரு. எலிய பார்த்து கவலைப்படுற ஒரு பூனைய மாதிரி இருக்கு. மிஸ்டர் கேங், மிஸ்டர் கேங், 너를 처음 본 그 순간에 사랑을 시작했고 ஒருவேளை நான் போகாம இருந்திருந்தா அவ என்ன பண்ணிருப்பா? திரும்ப போயிடலாம். எனக்கு நல்லா தெரியும் ஜீசோ எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. இது கண்டிப்பா அந்த மாதிரி முடியாது. மறுபடியும் நான் அவளை கண்டிப்பா பார்ப்பேன்.